தரவும் ஆரோக்கியம் தரவும் உன்னை இயேசு அழைக்கின்றாரே. கரம் நீட்டி அழைக்கின்றாரே. ஆனந்தம் தரவும் ஆரோக்கியம் தரவும் உன்னை இயேசு அழைக்கின்றாரே. கரம் நீட்டி அழைக்கின்றாரே. சுமை சுமந்து சோர்ந்து நொந்த மகனே, நோய்களால் வாடி தவிக்கும் மகளே, சுமை சுமந்து சோர்ந்து நொந்த மகனே, நோய்களால் வாடி தவிக்கும் மகளே, உன் சுமையை சிலுவையில் சுமந்த தேவன் அன்போடு அழைக்கின்றாரே. உன் சுமையை சிலுவையில் சுமந்த தேவன் அன்போடு அழைக்கின்றாரே. ஆனந்தம் தரவும் ஆரோக்கியம் தரவும் உன்னை இயேசு அழைக்கின்றாரே. கரம் நீட்டி அழைக்கின்றாரே. யாரில்லை எனக்கென்று துடிக்கும் மகனே, தனிமையில் வாடி தவிக்கும் மகளே, யாரில்லை எனக்கென்று துடிக்கும் மகனே, தனிமையில் வாடி தவிக்கும் மகளே, கலங்காதே கடைசி வரை உன்னோடிருப்பேன் என சொல்லி அழைக்கின்றாரே. கலங்காதே கடைசி வரை உன்னோடிருப்பேன் என சொல்லி அழைக்கின்றாரே. ஆனந்தம் தரவும் ஆரோக்கியம் தரவும் உன்னை இயேசு அழைக்கின்றாரே. கரம் நீட்டி அழைக்கின்றாரே. ஆனந்தம் தரவும் ஆரோக்கியம் தரவும் உன்னை இயேசு அழைக்கின்றாரே. கரம் நீட்டி அழைக்கின்றாரே. இறைவனின் கிருபை உனக்கில்லை என்றால் உந்தன் முயற்சி வீணாகும்.
காக்காமல் போனால் காவல் வீணாகும். இறைவனின் கிருபை உனக்கில்லை என்றால் உந்தன் முயற்சி வீணாகும். இறைவன் உன்னை காக்காமல் போனால் காவல் வீணாகும். இறைவன் அறிவை அருளாமல் இருந்தால் வாழ்வெல்லாம் இருளாக மாறும். இறைவன் அறிவை அருளாமல் இருந்தால் வாழ்வெல்லாம் இருளாக மாறும். இறைவன் அமைதியை அருளாமல் இருந்தால் வாழ்வெல்லாம் துன்பமாய் மாறும். இறைவன் அமைதியை அருளாமல் இருந்தால் வாழ்வெல்லாம் துன்பமாய் மாறும். இறைவனின் கிருபை உனக்கில்லை என்றால் உந்தன் முயற்சி வீணாகும். இறைவன் உன்னை காக்காமல் போனால் காவல் வீணாகும். இறைவன் மழையை அருளாமல் இருந்தால் விவசாயம் வீணாகி போகும். இறைவன் மழையை அருளாமல் இருந்தால் விவசாயம் வீணாகி போகும். இறைவன் சௌக்கியம் அருளாமல் இருந்தால் மருந்தெல்லாம் வீணாகி போகும். இறைவன் சௌக்கியம் அருளாமல் இருந்தால் மருந்தெல்லாம் வீணாகி போகும். இறைவனின் கிருபை உனக்கில்லை என்றால் உந்தன் முயற்சி வீணாகும். இறைவன் உன்னை காக்காமல் போனால் காவல் வீணாகும். மன்னிப்பை இயேசு அருளாமல் இருந்தால் வாழ்வெல்லாம் நரகமாய் மாறும். மன்னிப்பை இயேசு அருளாமல் இருந்தால் வாழ்வெல்லாம் நரகமாய் மாறும். மனிதனாக இயேசு பிறக்காதிருந்தால் உலகமே நரகமாயிருக்கும். மனிதனாக இயேசு பிறக்காதிருந்தால் உலகமே நரகமாயிருக்கும்.
கிருபை உனக்கில்லை என்றால் உந்தன் முயற்சி வீணாகும். இறைவன் உன்னை காக்காமல் போனால் காவல் வீணாகும். இறைவனின் கிருபை உனக்கில்லை என்றால் உந்தன் முயற்சி வீணாகும். இறைவன் உன்னை காக்காமல் போனால் காவல் வீணாகும். விட்டு போய்விடும் ஒரு நாள் உன் பயணம் உலகில் முடிந்து விடும் ஒரு நாள். உன் உயிரும் விட்டு போய்விடும் ஒரு நாள் உன் பயணம் உலகில் முடிந்து விடும் ஒரு நாள். இறைவனின் சித்தம் போல் நீ நடந்தால் விண்ணுலகில் முடிவில்லா வாழ்வு பெறலாம். இறைவனின் சித்தம் போல் நீ நடந்தால் விண்ணுலகில் முடிவில்லா வாழ்வு பெறலாம். பகைவர்களை மன்னித்து அயலாரை நேசிக்காமல் வாழ்ந்தாலோ பரலோகம் தூரம். பகைவர்களை மன்னித்து அயலாரை நேசிக்காமல் வாழ்ந்தாலோ பரலோகம் தூரம். உலகத்தின் செல்வங்கள் செல்லாது விண்ணில் மண்ணாய் போய்விடும் ஒரு நாள். இந்த உலகத்தின் செல்வங்கள் செல்லாது விண்ணில் மண்ணாய் போய்விடும் ஒரு நாள். மண்ணாய் போய்விடும் ஒரு நாள். உன் உயிரும் விட்டு போய்விடும் ஒரு நாள். உன் பயணம் உலகில் முடிந்து விடும் ஒரு நாள். உன் உயிரும் விட்டு போய்விடும் ஒரு நாள். உன் பயணம்
உலகத்தின் சுகங்களிலே ஆண்டவரை மறந்தால் நரகத்தின் கதிகேடு உனக்கு. உலகத்தின் சுகங்களிலே ஆண்டவரை மறந்தால் நரகத்தின் கதிகேடு உனக்கு. உனக்காக விண்ணுலகில் வீடொன்றை கட்டி காத்திருக்கிறாரே சுநாதன். உனக்காக விண்ணுலகில் வீடொன்றை கட்டி காத்திருக்கிறாரே சுநாதன். காத்திருக்கிறாரே சுநாதன். உன்னுயிரும் விட்டு போய்விடும் ஒரு நாள். உன் பயணம் உலகில் முடிந்து விடும் ஒரு நாள். உன்னுயிரும் விட்டு போய்விடும் ஒரு நாள். உன் பயணம் உலகில் முடிந்து விடும் ஒரு நாள். உயிரிருந்தால் இன்றே நீயும் மனம் திரும்பி வாழு நண்பா. யாருக்கு தெரியும் நாளை? உயிரிருந்தால் இன்றே நீயும் மனம் திரும்பி வாழு நண்பா. யாருக்கு தெரியும் நாளை? நிழல் போலே மரணம் வந்து மண்ணாகி போகும் முன்னே உயிர் தெழுந்த இயேசுவை பாரு. நிழல் போலே மரணம் வந்து மண்ணாகி போகும் முன்னே உயிர் தெழுந்த இயேசுவை பாரு. உயிர் தெழுந்த இயேசுவை பாரு. உன்னுயிரும் விட்டு போய்விடும் ஒரு நாள். உன் பயணம் உலகில் முடிந்து விடும் ஒரு நாள். உன்னுயிரும் விட்டு போய்விடும் ஒரு நாள். உன் பயணம் உலகில் முடிந்து விடும் ஒரு நாள். இறைவனின் சித்தம் போல் நீ நடந்தால் விண்ணுலகில் முடிவில்லா வாழ்வு பெறலாம். இறைவனின் சித்தம் போல் நீ நடந்தால் விண்ணுலகில் முடிவில்லா வாழ்வு பெறலாம். கடைசி நாட்கள் நெருங்கிவிட்டது. இயேசுவின் இரண்டாம் வருகை சமீபமாயிற்று. விவிலியம் சொல்லும் வருங்குறிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆம், எங்கெங்கும் ஜாதி மொழிகளின் பெயரால் சண்டை, வெடிகுண்டு, பூகம்பங்கள், வறுமை, சுனாமி என்னும் மரண பயம், அன்பாந்தவர்கள் மரணத்தினால் அழுகையின் சத்தம். மேல்கண்ட விபத்திலே மரணமடைந்த ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக இயேசுவை நோக்கி ஜெபித்தேன். அவர் சொன்னார், அருளப்பர் 16ஆம் அதிகாரம் 33 வசனத்திலே, உலகத்தில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டேன் என்றார். இந்த வார்த்தைகள் தான் நமக்கு ஆறுதல் அளிக்கின்றது. இப்படிக்கு கண்ணீரோடு ஜெபித்து அளிக்கும் ரெவரண்ட் ஃபாதர் பீட்டர் மனோகர், சுவிஸ் தமிழ் கத்தோலிக்க
மீட்பு பணியின் இயக்குனர் ஜூரிக். கருணையின் கடலே இயேசுநாதா, கண்ணீரின் பிரார்த்தனை கேளும் நாதா. கருணையின் கடலே இயேசுநாதா, கண்ணீரின் பிரார்த்தனை கேளும் நாதா. காற்றையும் கடலையும் அடக்கிய நாதா, ஒரு வார்த்தை சொல்லி காத்திடு நாதா. காற்றையும் கடலையும் அடக்கிய நாதா, ஒரு வார்த்தை சொல்லி காத்திடு நாதா. இயேசுவே 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 என் மீட்பரே. இயேசுவே 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 என் மீட்பரே. மலை போல அலைகள் பாய்ந்தது நாதா, கண் முன்னே பிள்ளைகள் மறைந்தார் நாதா. மலை போல அலைகள் பாய்ந்தது நாதா, கண் முன்னே பிள்ளைகள் மறைந்தார் நாதா. கடலோரம் கண்ணீரால் நிறைந்தது நாதா, அடைக்கலம் தேடி வந்தோம் நாதா. கடலோரம் கண்ணீரால் நிறைந்தது நாதா, அடைக்கலம் தேடி வந்தோம் நாதா. இயேசுவே 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 என் மீட்பரே. இயேசுவே 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 என் மீட்பரே. ஜாதி மொழி என்று பிரிவினை நாதா, அன்பெல்லாம் வெறுப்பாய் போனது நாதா. ஜாதி மொழி என்று பிரிவினை நாதா, அன்பெல்லாம் வெறுப்பாய் போனது நாதா. துப்பாக்கி வெடிகுண்டு முழங்குது நாதா, ரத்தம் நதி போல ஓடுது நாதா. துப்பாக்கி வெடிகுண்டு முழங்குது நாதா, ரத்தம் நதி போல ஓடுது நாதா. இயேசுவே இயேசுவே இயேசுவே
கதிகெட்டு அலைந்தோம் நாதா, ஊரை விட்டு அலைந்தோம் நாதா, உணவுக்கு கதிகெட்ட அலைந்தோம் நாதா, ஊரை விட்டு அலைந்தோம் நாதா. நிழல் போல துயரங்கள் தொடருது நாதா, சீக்கிரம் வந்து மீட்டிடு நாதா. நிழல் போல துயரங்கள் தொடருது நாதா, சீக்கிரம் வந்து மீட்டிடு நாதா. இயேசுவே
இயேசு ரத்தத்தாலே கழுகிடும் போது உந்தன் தாகம் எல்லாம் தீரும். இயேசு ரத்தத்தாலே கழுகிடும் போது உந்தன் தாகம் எல்லாம் தீரும். இயேசு ஆவியாலே அபிஷேகம் செய்தால் வாழ்க்கை எல்லாம் வெற்றியாகும். இயேசு ஆவியாலே அபிஷேகம்